உதயாத் ஸ்வாஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்று நடந்த யாகத்தில் குருநாதர் சில விஷயங்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, முதல்ல சரீரத்துடைய ஸ்துதி. நம்ம வாழ்க்கையில் ஜாஸ்தி சமயம் இந்த சரீரத்துடைய ஸ்துதி பாடுறதுலேயே இருக்கும். சரீரத்தை பராமரிக்கிறதுல, சிக்ஸ் பேக் பண்ணுறது, அழகு சாதனங்களை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். விதவிதமாக ட்ரெஸ், ஆடை அலங்காரம் பண்ணி நம்ம சரீரத்திற்காக நிறைய செலவு பண்ணுறோம். நேரம் செலவு பண்ணுறோம், பணம் செலவு பண்ணுறோம், நம்மளுடைய சிந்தனையை செலவு பண்ணுறோம். ஸோ குருநாதர் என்ன சொன்னார்னா, சரீரத்துக்காக நீ எவ்வளோ சமயம் செலவு பண்ணுறியோ அந்த சமயத்தை குறைச்சிக்கோ, அந்த செலவு குறைச்சிக்கோ. சரீரத்தை பராமரிக்க வேண்டும், அதில் டவுட்டே கிடையாது. சரீரம் இல்லைன்னா நம்மளால் தவம் செய்ய முடியாது. ஆனால் சரீரத்து பின்னாடி ஓடி சரீரத்துக்கு இந்த உடலையே ஆத்மான்னு நினச்சிக்காத. ஸோ ஆத்மாவில் ஃபோக்கஸ் பண்ணு. அதே மாதிரி பெஹர்முகி விருத்தி. பெஹர்முக்கினா பெஹர்னா வெளியில், பெஹர்முகி விருத்தினா வெளியில் பார்க்குற விருத்தியை கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போ. நான் எதாச்சும் கட்டோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் படிச்சிருந்தேன். இது குருநாதர் சொன்ன பிறகு நான் அந்த கட்டோபனிஷத் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. கட்டோபனிஷத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் வரும். பராஞ்சி காணி வயத்ரணத்வ ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங்கு பஷ்யன் கஷ்சித் தீராக பிரத்யக் ஆத்மானம் ஏக்ஷத் ஆவிருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன். பராஞ்சி காணினா இந்திரியாணி. நம்மளுடைய இந்திரியங்களை வயத்ரிணத்துவ ஸ்வயம்பு இறைவன் எப்படி படைச்சிருக்காருன்னா, பராஞ்சி காணி பகிர்முகம். கண்ணால் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியும். கண்ணை மூடிண்டாலும் கண்ணால் நமக்குள்ளே இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி மூக்கால் வெளியில் இருக்கிற வாசனை. இப்போ நான் இந்த நெய் விடுறேன், ஹோமத்தில் நெய் விட்டோன்னே அந்த நெய் வாசனை வருது. ஸோ இந்த நெய் வாசனை வெளியில் இருக்கிற வாசனை. நமக்கு வெளியில் இருக்கிற துர்கந்தம், சுகந்தம் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மலம், மூத்திரம், ரத்தம், சதை, வியர்வை வெளில வந்தால் நமக்கு வாசனை வரும். வியர்வை உள்ளே இருக்கும்பொழுது, மலம், மூத்திரம் உள்ளே இருக்கும்பொழுது, இப்போ மலத்தோட வாசனை நமக்கு வந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? எப்போவுமே 24 மணி நேரம் மலம் வாசனை வருது உடம்புல இருந்து. ஸோ இறைவன் வேணும்னே அப்படி படைச்சிருக்கார் நம்மளுடைய உடலை. ஏன்னா அந்த மாதிரி படைக்கவில்லை என்றால் நம்மளால் உயிர் வாழ முடியாது. வெளியில் இப்போ கார் தூரத்தில் இருக்குது. அந்த கார் தூரத்துலேருந்து வரும்பொழுது, நமக்கு அங்கேருந்து வரும்பொழுது தெரிஞ்சால் நம்ம நவந்துப்போம். இல்லாட்டி அந்த கார் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இது பண்ண முடியும். சப்போஸ் வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் நமக்கு கிட்ட வந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு இருந்தால் நம்மளால் வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ இறைவன் படைத்த இந்த சரீரத்திற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய இந்திரியங்களை பற்றியும், நம்மளுடைய மனசை பற்றியும், நம்மளுடைய உடலை பற்றியும் சரியான ஸ்டடி இல்லாததுனால நம்ம பெஹர்முகி விருத்தியாக மாறிட்டோம். ஸோ குருநாதர் சொன்ன விஷயங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாதனா கரோ. சாதனானா தவம் செய். அதிகமாக உடலுக்காக நேரத்தை செலவழிக்காதே. அதே மாதிரி பகிர்முகி விருத்தியாக மாறாத. தஸ்மாத் பராங்கு பஷ்யன். இந்திரியங்களை வெளிப்புறமாக இறைவன் படைச்சதுனால, இப்போ தோல் இருக்குது, ஸ்கின் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை ஸ்பர்ஷம் பண்ண முடியும். இப்போ நான் இப்படி ஸ்பர்ஷம் பண்ணுற பாருங்க, அந்த ஸ்கின்னால் என்னுடைய ரத்தத்தை ஸ்பர்ஷம் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற ரத்தமோ சதையோ வேறு ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குன்னா அந்த ஸ்கின்னால் நான் தொட முடியாது. ஏன்னா அது வெளிப்புறமாக இறைவன் படைத்துள்ளார். வெளிப்புறமாக படைத்ததனால் நமக்கு இது சூடாக இருக்குது, கிட்ட போனோடனே எனக்கு சூடு தெரியறது, சரி நான் இதை தொடமாட்டேன் அப்படின்னு ஞானம் வருது. இப்போ சப்போஸ் சூடு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வெளிப்புறமாக இல்லை, நமக்கு சூடு தெரியலன்னா நம்ம தொட்டுருவோம். புரியுதா? ஸோ இறைவன் வேணும்னே இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஸோ அதனால் கஷ்சித் தீராக பிரத்யக் ஆத்மானம் ஏக்ஷத். கஷ்சித் தீராகனா யாரோ கோடியில் ஒரு தீர புருஷன், தியானம் செய்யக்கூடிய தியானி, இல்லை தியானம் செய்யக்கூடிய ஞானி. கஷ்சித் தீராக யாரோ ஒருத்தர். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் இந்த இந்திரியத்தை
இந்த இந்திரியங்களை வந்து பகிர்முக்கியாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் யாரோ ஒருத்தன் வந்து இந்த இந்திரியங்களுடைய எக்ஸாக்டு யூஸை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், இந்த இந்திரியங்களை வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். கண்ணால் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்கணுன்னா எந்த வஸ்துக்களை பார்க்கக்கூடாது, எந்த வஸ்துக்களை பார்க்கணும் அப்படிங்கிற விவேச்சனம் பண்ணி அவன் தீர புருஷனாக மாறிடும். விவேகம் தெரியும். அக்னியை பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு அம்மனமாக இருக்கிற ஒரு பெண்மணியை இல்லாட்டி ஒரு ஆணை இல்லாட்டி வந்து ஒரு 2 பேர் வந்து சேர்றாங்க, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் தூரத்துலன்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி பார்வை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். விவேச்சனம். ஒரு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சீன் வந்துடுறதுன்னா அந்த தபஸ், அந்த தீர புருஷனுடைய கண்ணு இல்லாட்டி அந்த பெண்மணியாக இருந்தாலும் டக்குன்னு அவன் கண்ணு மூடிடும். உள்ளுக்குள்ளே அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கும். கஷ்டித் தீராக யாரோ ஒரு, அதே மாதிரி வந்து கேட்குற விஷயங்கள் வந்து அந்த தீர புருஷர் வந்து எந்த விஷயத்த கேட்கணுமோ அந்த விஷயம் மட்டும்தான் கேட்பார். வேறு ஏதாவது விஷயம் கேட்குற சுச்சுவேஷன் வந்தால் அந்த இடத்துல நவந்துப்பார். ஏன்னா பிரத்யக் ஆத்மானம், ஏன்னா அந்த மனிதனுக்கு இந்த சரீரத்துடைய என்ன யூஸ், சரீரத்துடைய பயன் என்ன, பலன் என்ன நல்லா தெரிஞ்சதுனால அந்த மனிதன் வந்து விவேக వ్యక్తిயாக மாறி தீர புருஷனாக மாறிடுறாரு. ஏன்னா அவனுக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த நபருக்கு, அந்த ஆணோ பெண்ணோ ஆத்மானம் அமிர்தத்துவம் இச்சன். அமிர்தத்துவம்னா இறைவன். இறைவன் மேலே ஆசைப்படுவதால் அந்த மனிதனுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் மேலே ஆசை கிடையாது. வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறான், கேட்குறான், தொடரான். ஏன்னா ஒன்லி ஃபார் சஸ்டெய்னிங் லைஃப், ஒன்லி ஃபார் நான் உயிர் வாழணும், அவ்வளோதான். உயிர் வாழ்வதற்காக எனக்கு என்ன தேவையோ அதற்காக மட்டுமே என்னுடைய இந்திரியங்களை நான் பயன்படுத்துகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்திரியங்களுடைய யூஸ் லிமிட்டட். ஏன்னா என்னுடைய அமிர்தத்துவம் இச்சன், ஏன்னா என்னுடைய இச்சை வந்து அமிர்தத்துவம், இறைவன். ஆனால் இறைவன் வெளியில் இல்லை. இறைவன் வெளியில் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணை திறந்து பார்த்தா இறைவன் தெரிய மாட்டார். காதால் இறைவனை கேட்க முடியாது, அதாவது தோலால் இறைவனை தொட முடியாது, மூக்கால் இறைவனை மூந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த இந்திரியங்களை வச்சு என்னால் அந்த அமிர்தத்துவ இறைவனை நான் உணர முடியாது. அதனால் என்னுடைய விருத்தியை நான் பகிர்முகி பண்ணாமல் அந்தர்முகி பண்ணுறேன் அப்படின்னு அந்த தீர புருஷர். யாரோ கோடியில் ஒருத்தன். அப்படின்னா நம்மலாம் வந்து கோடியில் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நம்மலாம் வந்து ஜஸ்ட்டு வேதம் கேட்குறோம், நல்ல விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோமே தவிர உண்மையிலே நம்ம தீர புருஷர்கள் கிடையாது. அந்த தீர புருஷனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா, இறைவனை தவிர வேற எந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு ஃபோக்கஸே இருக்காது. இறைவனை அடைய வேண்டும், அமிர்தத்துவம் இச்சன். அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை இறைவனை தவிர வேற எந்த விஷயத்து மேலேயும் இருக்காது. நார்மலாக இருப்பாங்க, வாழ்க்கை கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, எல்லாரோடையும் பேசுவாங்க, நார்மலாக தெரிவாங்க. ஆனால் அவனுடைய உள்ளே இருக்கிற அந்த இச்சை இருக்குது பாருங்களேன், அது வந்து 100% ஆத்மா மேலே, இறைவன் மேலே இருக்கும். ஸோ கஷ்டித் தீராக யாரோ ஒருத்தன் தான் அந்த மாதிரி இருப்பான். ஸோ யாரோ ஒருத்தனுக்கு தான் உண்மையிலேயே பகிர்முகி விருத்தினா என்ன, அந்தர்முகி விருத்தினா என்ன, ஏன் உள்ளே பார்க்கணும், ஏன் வெளியில் பார்க்கக்கூடாது, வெளியில் பார்த்தா என்ன ஆகும், உள்ளே பார்த்தா என்ன ஆகும்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இந்த குருநாதர் நேற்று சொன்ன விஷயத்தில். ஸோ குருநாதர் என்ன சொன்னார்னா, அப்னே ஆப்கோ ஜானோ, உன்னை நீ அறிய வேண்டும். நீ யாருன்னு, நீ உடல்னு நினச்சிட்டு இருக்கல, இந்த உடல் நீ இல்லை. உடலுக்காக எவ்வளோ விஷயம் செலவு செய்கிற, அந்த உடல் நீ இல்லை. நீ அந்தராத்மா, நீ உள்ளே இருக்கிற ஆத்மாங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார் குருநாதர். அப்புறம் வந்து யார் மேலேயும் வந்து ராகத்வேஷம் வச்சுக்காத. சரி, உனக்கு யாராவது ஒருத்தரோட செட் ஆகலை, பிடிக்கலைன்னா அவங்களோட நகர்ந்து இரு. பட் அவங்க மேலே துவேஷ பாவனை வச்சுக்கிறது, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அவங்க மேலே ராக பாவனைனா அவங்க இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. அந்த நபர் இல்லை என்றால் என்னால் எந்த காரியமும் செய்ய முடியாது. சில பேர் இருப்பாங்க, வாக்கிங் போவாங்க 2 பேர் சேர்ந்து,
அந்த இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் எடுத்துலாட்டி அவர் இறந்துட்டாருன்னா இவங்களால வாக்கிங் போக முடியாது. வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு அந்த நபர் இருந்தால் தான் நான் வாக்கிங் போவேன். அவ்வளவோ அட்டாச்மெண்ட் ஆகிடும். சில பேர் இருப்பாங்க. குருநாதர் இது சொல்லலை, எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ராகத்வேஷ பாவனையை நீ விட்டால் மட்டுமே உன்னால் உன்னை அறிய முடியும். ராகத்வேஷத்தை விடு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் உனக்கு யாராவது ஒருத்தர் மேலே பிரச்சனை இருக்குது, பிடிக்கலை, ஏதோ சண்டை சச்சரவு ஆகிடுச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க இறந்த பிறகு குருநாதர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ராவணன் சீதையை கடத்தின்னு போயிட்டான். அப்புறம் ராமர் சண்டை போட்டு ராமாயணம் முடிஞ்சு சீதையை மீட்டுருவார். அந்த போர் நடக்கும்பொழுது ராவணன் இறந்து விடுவான். ஸோ ராவணன் செத்த பிறகு ஸ்ரீராமர் சொல்லுவார் விபீஷ்ணன்ட்ட, ராவணன் இப்போ இறந்துட்டான். ஸோ ராவணன் உனக்கு எப்படி ஒரு சகோதரனோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சகோதரன். ஸோ அவனுடைய உடலை நாம் இப்போ தாக சம்ஸ்காரம் அந்தியஷ்டி கர்மம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் குருநாதர் எதுக்கு சொன்னார்னா, பாரு, ஸ்ரீராமருக்கு ராகத்வேஷம் கிடையாது. தண்டனை கொடுத்தாரு, நியாயப்படி தண்டனை வழங்கினாரே தவிர துவேஷ பாவனை கிடையாது ராவணன் மேலே அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஸோ அதனால் முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரும் நமக்கு கூட வரமாட்டார்கள். தனியாக வந்தோம், தனியாக செல்வோம். புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி யாருமே நம்ம கூட வரமாட்டார்கள். ஸோ தனியாக நீ வந்தாய், தனியாக செல்வாய். கூட வரக்கூடியது இறைவன் மட்டுமே. கூட வரக்கூடியது யோகி மட்டுமே. யோகி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி உன் கூட வர முடியும். அதே மாதிரி இறைவன் உன் கூட எப்பொழுதுமே வருவார். வேற யாருமே உன் கூட வர முடியாது. உன்னுடைய கர்மங்கள் உன்னை ஃபாலோ பண்ணும் ஆஃப்கோர்ஸ். பட் ஆத்ம சக்தி பார்த்தா இறைவனுடைய சக்தி மற்றும் யோகியுடைய சக்தி உன்னோட அடுத்த ஜென்மத்தில் உனக்கு வழிகாட்டக்கூடியது. மற்றபடி வேறு யாரும் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் உன்னுடைய புருஷன் உன்னை கைப்பிடிச்சி கூட்டு போகிறதில்ல. அதே மாதிரி மனைவியும் கூட வரப்போகிறதில்ல, அம்மா அப்பா வரப்போகிறதில்ல. இந்த விஷயத்த நல்லா நினைவு வச்சுக்கோ. அதே மாதிரி இது எல்லா விஷயத்தையும் நம்ம பிராப்தம் பண்ணோன்னா சாதனா தவம் செய்ய வேண்டும். ஒரு நாள் நேற்று ஒரு பஜன் பாடுறாரு, ஜானா படேகா ஜரூர் திவானே மன். குருநாதர் எழுதின ஒரு பஜனில் திவானே மன். ஒன்று மனசு எப்படி இருக்குன்னா திவானே, பைத்தியம், முட்டாள். மனம் முட்டாள். ஏன் முட்டாள்னா அந்த மனது இருக்கு, நான் அழிய போகிறேன், நான் ஒரு நாள் இதை விட்டுட்டு இந்த பழக்க வழக்கங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் போக போகிறேன்னு அந்த மனசுக்கு தெரியவே தெரியாது. 100% நீ போயிடுவ. அப்படி போக போகிறேன்னு உனக்கு தெரிஞ்சாலும் நீ விட மாட்ட இங்கே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை. அதனால தான் அந்த மனசு முட்டாள் மனசு. யோகிகளுடைய மனசு அப்படி இல்லை. யோகிகளுடைய மனசு வித்வான் மனசு, ஞானி. அவங்களுடைய மனசே ஒரு ஞானி. ஆனால் நம்ம சாமானியப்பட்ட மனிதர்கள் முட்டாள், திவானே மன், பைத்தியம். ஸோ குருநாதர் நிதி பாடும்போது சொன்னார், 100% எந்த சோப்பு போட்டு தேய்க்கிற உன்னுடைய உடலை, சோப்பு அந்த பஜனில் வரும், சோப்பு போட்டு தேய்க்கிற, சென்ட் அடிச்சுக்கிற உடம்புல விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுற, 6 பேக் 8 பேக்கு, நான் அழகாக இருக்க, எல்லாமே பண்ணுற, ஒரே செகண்டில் எல்லாம் அழிஞ்சிடும். ஒரு செகண்டில் அந்த ஆத்மா, ஜீவாத்மா உடம்பை விட்டு வெளில போன உடனே நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணையோ அது எல்லாமே வீணாக போகிவிடும். ஸோ அதனால் இந்த இந்த காயமே இது பொய்யடா சொல்கிற பாருங்க. காயானா சரீரம். இந்த சரீரத்தை வச்சுண்டு அது மேலே அகங்காரம் வச்சுக்காத. நான் ரொம்ப அழகாக இருக்கேன். ஒரு தடவை ஒரு இதில் பார்த்தேன், ஒரு டிவி நாடகத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தேன். இந்த ஐஸ்வர்யா ராய் தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு வரா. சின்ன 10 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடி அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது. ஐஸ்வர்யா ராய் எவ்வளோ அழகாக இருப்பான்னு தெரியும். இப்போ கொஞ்சம் அசிங்கமாயிட்டா. அப்போ ரொம்ப அழகாக இருப்பாள். ஸோ அந்த குழந்தைய கூட்டின்னு வரா. குழந்தை கைப்பிடிச்சின்னு நிற்கிறது. அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பையனோ பொண்ணோ அந்த குழந்தைக்கு கங்க்ராச்சுலேஷன் ஏதோ பண்ண வரா. அந்த குழந்தை இன்னொரு குழந்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா, அவ்வளோ அழகாக இல்லை, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அந்த குழந்தை.
உடம்புல இவளுக்கு எவ்வளோ ஒரு அகங்காரம் திமிரு பாருங்க. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது, அவளுக்கு தெரியல கேமரா இருக்குன்னு. சீ அப்படின்னு தட்டி விட்றா. அது மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படி வச்சுட்டு அப்படி வெறுப்பில் அப்படி தட்டி விட்றான். அது அந்த ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ஏன்னா சரீரத்து மேலே அவ்வளவு அபிமானம், அவ்வளவு அகங்காரம். நான் எவ்வளவு அழகானவள், என்னுடைய குழந்தை எவ்வளவு அழகான குழந்தை, என்ன நீ வந்து தொட வரியா? இது சங்கராச்சாரியார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பு வச்சுன்னு போவாங்க. அவங்கள தொட்டிங்கன்னா அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற சங்கராச்சாரியர், பழைய சங்கராச்சாரியார் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தாங்க. இப்போ இருக்கிற சங்கராச்சாரியருக்கு தெரியாமல் போய் தொட்டுட்டீங்கன்னா அப்படியே வெறுப்பில் பார்ப்பாங்க. என்ன ஏன் தொட்ட நீ? தெரியாமல் தொட்டாங்க, வேணுன்ட்டே தொடலைங்க, தெரியாமல் தொட்டாங்க. அந்த வெறுப்பு காட்டு. ஏன்னா என்னுடைய உடல் மேலே அபிமானம். எங்கள் குருநாதர் கூட யாரும் தொடக்கூடாது. குருநாதர் சொல்லுவார், தொடாதீங்கப்பா, என்னை தொடாதீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ இந்த வாட்டி கூட யாகத்தில் யாகம் முடிஞ்சோடனே குருநாதருடைய காலை போய் தொட்டாங்க. ஆனால் வெறுப்பு காட்ட மாட்டார். என்னுடைய ஆணை என்னவோ அதை நீ ஃபாலோ பண்ணணும். என்னை ஏன் தொடாதன்னு சொல்கிறேன்னா, என்னுடைய வயசு 87 வயசு. நீ வந்து எங்கெங்கேயோ கை வச்சுட்டு வந்து என் மேலே தொட்டேன்னா எனக்கு வியாதி வந்துடும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால என்னை தொடாதன்னு தான் சொல்கிறேன். தவிர மற்றபடி குருநாதர் முன்னாடிலாம் கீழே வருவார். எல்லாரையும் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நடுவுலேயே உட்காந்துட்டுருப்பார். ஆசிரமத்துக்குள்ளே வந்தால் யார் குருநாதர்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி உட்காந்துட்டுருப்பார். ஸோ இப்போ வயசாகிடுச்சு. அதான் குருநாதர் சொன்னார், இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, இப்போ வந்து என்னை தொடாதீங்க. நானே உங்களை கூப்பிட்டு இங்கே வாப்பான்னு சொல்லிட்டு உங்களை தொடுறேன்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் தொட்டால் குருநாதர் கோபம் வராது, ஆசீர்வாதம் கொடுப்பார், சிரிப்பார். நல்லா இருமா. அப்புறமா சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா 400-500 பேர் வரீங்க, ஒருத்தர் தொட ஆரம்பித்தா எல்லாரும் தொடுவீங்க. பட் உடல் மேலே அபிமானம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வெறுப்பு காட்டுவான். அதான் சொன்னேன்ல, அப்படின்னு எகிருவான், குதிப்பான். அதான் குருநாதர் நேத்தி பஜனில் சொன்னார், இவ்வளோ பாதுகாப்பாக உன்னுடைய உடலை வச்சுக்கிறியே, உன் உடல் போயிடும் ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி பண்ணாத. ரொம்ப ரொம்ப அருமையான ஞானம் கொடுத்தாரு. இது ரொம்ப நேதி நடந்த யாகம் ரொம்ப கம்மியான நேரம் தான், பட்டு பியூர் பிரம்ம ஞானம். அதாவது குருநாதர் வந்து சில சமயம் வந்து அந்த இதில் இருப்பார், நிறைய பேர் வரல, கம்மியான பேர் ஆசிரமத்தில் இருந்தாங்கன்னா அவருடைய லெவல் ஆஃப் அந்த பிரவச்சனம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தார் நேத்திக்கு. இறப்பை பற்றி பேசும்பொழுது அவருடைய இறப்பை பற்றி, ஜென்மத்தை பற்றி, யாராவது இறந்துட்டாங்க அவங்களுக்காக ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஞானம் வரும் அப்பப்போ. ரொம்ப அருமையாக இருந்தது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம். ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, பராஞ்சிகானி வயத்ருணத்வ ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூ பரமாத்மா நம்மளுடைய இந்திரியங்களை வெளிப்புறமாக படைச்சிருக்காரு. ஏன்னா அதற்காக யூஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்குது. அந்த யூஸை நம்ம தெரிஞ்சுண்டு எவ்வளவு வெளிப்புறம் நம்ம யூஸ் பண்ணமோ அவ்வளவு மட்டுமே பிரயோஜனம் அதை படுத்துண்டா நம்ம தீர புருஷனாக மாற முடியும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கண் இருக்குது, எதை வேணால் கன்றாவியை பார்க்கறதுக்கு கண்ணு கிடையாது. எது தேவையோ அதை பார்ப்பதற்கு மட்டுமே கண்கள். இது ரொம்ப கஷ்டம். நேற்று ஒருத்தர் சொன்னார், நான் ஹோட்டல் போகிறேன், இது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் நிறையா சாப்பிட்றேன். ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, தீர புருஷனாக நம்ம இன்னும் மாறல. லைஃபுடைய ரியல் அனாலிசிஸ், நம்ம உடலுடைய நமக்கு இந்த விஷயம் எனக்கும் சரி எல்லாருக்கும் பொருந்தும். அவர் சொன்ன எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை, அதனால நான் சொல்கிறேன். சில பேருக்கு எனக்கு இருக்கிற வீக்னஸ் வேறு, அவருக்கு இருக்கிற வீக்னஸ் வேறு. ஸோ அவர் சொன்னார், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வெளில போய் நிறையா ஹோட்டலில் சாப்பிட்றேன். ஏன் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோன்னா, நம்ம எவ்வளவு சாப்பிடணுமோ அதற்கு மீறி சாப்பிட்றோம். வீட்டில் இருக்கிற சட்னி, சாம்பார், சாதம், பருப்பு, குழம்பு இதை தவிர வெளியில் போய் சாப்பிட்றோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஸோ உடலை வந்து நல்லா நம்ம ஆரோக்கியத்தை வந்து நல்லா நம்ம உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது எவ்வளவு சாப்பிட்ணுமோ அவ்வளோதான் சாப்பிடுவோம். சில எங்கள் ஆச்சாரியர்லாம், குருநாதர் வந்து இது மாதிரி எலும்புக்கூடு மாதிரி இருப்பார் சமாதிக்கு முன்னாடி. இப்போ சில ஆச்சாரியர் பார்த்தேன் ரீசெண்டாக ஆரிய சமாஜில், பெரிய தபஸ்வி, எலும்பு கூட இருப்பார். என்ன சொன்னார்னா,
ஒரே ஒரு ரொட்டி என்னுடைய டெய்லி இதில் வந்து ஒரு ரொட்டி இல்லை 1.5 ரொட்டிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை சாப்பிடும்பொழுது 1.5 ரொட்டி தான் அவருடைய அந்த மாதிரி பழக்கம். ஏன்னா அந்த 1.5 ரொட்டிக்கு மேலே சாப்பிட்டா என்னால் தவம் செய்ய முடியாது, தூக்கம் வந்துடும். அதே மாதிரி சில பேர் வந்து சிஷ்யர்கள் வந்து சில பிரசாதம் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியிருக்குன்னா அந்த பிரசாதம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா 1/2 ரொட்டி கம்மி பண்ணிடுவேன் சாப்பாட்டில். ஸோ அந்த மாதிரி அவர் அவ்வளோ ஒல்லியாக இருக்கார், பார்க்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரி இருக்கார். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் வந்து தவத்தில் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் வெளில போய் சாப்பிடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அதை பற்றி சொல்லலை. பட் ஆனால் உடம்பை வந்து நம்ம அத்தியனம் பண்ணும்பொழுது நம்மளுடைய சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கஷ்டம்தான், பட் முயற்சி பண்ணால் 100% நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய உடலை வந்து சரி பண்ணிக்கலாம், நம்மளுடைய அந்த வாயை வந்து கட்டுப்படுத்தலாம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.